அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே குரூப் தான். அது கான்டென்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டியா இருக்கிறதுங்க. ஒன்று, விஜய் அவர்களை வெறுங்க. விஜய் அவர்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறத யாரெல்லாம் அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி தீனி போட்டு அதை வியாபாரம் ஆக்குறோம் அப்படின்ற ஒரு கூட்டம், அல்லது அரசியல் ஆக்குறோம்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, விஜயை எக்ஸ்ட்ரீமா நேசிக்கிறவங்க இருக்கீங்களா, முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுடைய அந்த அன்புக்கு தீனி போட்டு அதை அரசியல் ஆக்குறோம் அல்லது வியாபாரம் ஆக்குறோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹேட்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பேசுறது, அல்லது எக்ஸ்ட்ரீமா நேசிக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது. ஆனா இது ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சரி இந்த ஸ்டாண்டா அந்த ஸ்டாண்டான்னு யோசிச்சா அவமானகரமா இருக்குது. எப்படி எந்த கேரக்டரா வேணா இருக்கலாம். இப்ப டிவிக்கே இருக்குது, எப்படி ஒரு கெட்டது மட்டுமே பண்ணிடுவாங்களா, கெட்டது மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது புகழ்ந்துகிட்டே இருக்கலாம்னா நல்லது மட்டுமே பண்ணிடுவாங்களா, நல்லது மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால மனசுல தோன்றதை பேசுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோலயும் ஒரு ஒரு தரப்புக்கு கோவம் வரும், ஒரு ஒரு தரப்புக்கு பிடிக்கும். ரொம்ப அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், இப்படியே போவோம் அப்படிங்கிறதான் நம்முடைய ஸ்டாண்டு. பேசுவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அப்படிதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்றுக்க. எனக்கு அப்படி வேணும், குறுக்க பேச வேண்டாம். வணக்கம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. வணக்கம் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே. சொல்லுங்க. நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு. சரி, எனக்கு அஃபென்ஸும் ஆட தெரியும், டிஃபென்ஸும் ஆட தெரியும். எழுந்துட்டு போட்டோம். ஆட தெரியும். ஆட தெரியும்னா அஃபென்ஸ் ஆடும்போது டிஃபென்ஸ் ஆடக்கூடாது, டிஃபென்ஸ் ஆடும்போது அஃபென்ஸ் ஆடக்கூடாது. அதாவது ஆட வேண்டிய நேரத்துல. ஆமா, எந்த நேரத்துல ஆடணும் அதை அந்த நேரத்துல ஆடணும். நம்ம படார் மேட்டருக்கு போயெல்லாம் ரொம்ப இழுக்க வேணாம். என்ன அப்படின்னா, திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு மொழி பற்றினது. நீங்க சும்மா சும்மா இங்கிலீஷ்ல அதிகமா உங்க வார்த்தையை அத்தனையும் பாராட்டுறாரு. ஆங்கில புலமை உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனா தமிழ் சட்டமன்றத்தில் நீங்க தமிழ்ல உங்களுக்கு வார்த்தையை வரமாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட இருந்து நீங்க அதை கொஞ்சம் கத்துக்குங்க, இதுனையும் அவரு திமுக கிட்ட இருந்து கத்துக்குங்க, எங்காலும் கிட்ட இருந்து கத்துக்குங்க கூட சொல்லல. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட தமிழ் கொஞ்சம் புலமையை கத்துக்கங்கன்னு சொல்றாப்ல. ஆனா பாராட்டினாரு நீ சொன்ன பத்தியா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உதயசூரியன்ல ஜெயிச்ச மதிமுக எம்எல்ஏ, ரைட், ஓகேவா? திமுக தான் ட்ரிகர் தான் பண்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி மென்மையா தாழ்வா பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ட்ரிகர் பண்றாரு. அரசியல் இது பண்ணக்கூடாதான்னு அதெல்லாம் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனா ட்ரிகர் தான் பண்ணாரு. அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது, நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப நம்மால அப்பதான் எந்திரிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய நிதித்துறை அமைச்சர், எனக்கு வந்து அஃபென்ஸும் ஆட தெரியும், டிஃபென்ஸும் ஆட தெரியும், நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றாருல. உண்மையிலேயே அவருக்கு கிரிக்கெட் பிளேயரா இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், சில நேரங்கள்ல அஃபென்ஸும் ஆடக்கூடாது, டிஃபென்ஸும் ஆடக்கூடாது. இப்ப பால் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஸ்விங்கர் போடுறாங்கன்னு வச்சுக்கேன், பால் விழுந்து அப்படியே ஸ்டெம்புக்கு ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே வரும். நீ அடிக்க போனாலும் அவுட் ஆயிருவா, பேட்டை கொடுத்தாலும் அவுட் ஆயிருவா. டிஃபென்ஸ் கம்முன்னு போயிரு, அப்படியே போயிரு தெய்வமே அப்படின்ட்டு 3 ஸ்லிப்ல நின்னுறாங்க 3 பேர். ஆமா, இங்க திமுக நின்று இருக்குது கீப்பர்ல, பக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபி நின்று இருக்குது, நாம் தமிழரும் நின்று இருக்குது. என்னதான் அசம்பிளிக்குள்ள அவங்க இல்லைனாலும் தமிழ் சம்பந்தமான சப்ஜெக்ட், தமிழ் சம்பந்தமா அவங்க ஒரு பால போடுறாங்க. நீங்க அஃபென்ஸ் டிஃபென்ஸ் இல்ல, வெல் லெஃப்ட், அப்படியே விட்டுறணும் போயிரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அஃபென்ஸ் ஆடிட்டாரு. அஃபென்ஸ்னா கொடூர அஃபென்ஸ், சாதாரண அஃபென்ஸ். பேட் உருவிட்டு கையில இருந்து போற அளவுக்கு அது சுத்தி கரகரன்னு வந்து ஸ்டெப் மேல வந்து போச்சு, ஹிட் விக்கெட், ஓகேவா? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும்.
அக்செப்ட் பண்ண நீங்க அக்செப்ட் போதும். பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். இல்ல, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து நீங்க ஒரு அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் வந்து அவர்களே. ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பெரிய பிரச்சனையா கைடன்ஸ் ஆக்காம பண்ற மாதிரி வந்து- பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. ஆக்சுவலி டிஎம்கே ஃப்ரம் த பிகினிங் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, நீ டம்மி அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த அரகன்ஸாக அவங்க காட்டுறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. நேற்று இல்லை முந்தா நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இன்னொரு எம்எல்ஏ நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன் சட்டமன்றத்திற்கு, என்னுடைய மகள் வந்து அப்பா விஜய் அங்கிள் பாவம் அப்பா, அவரிடம் நீ எதுவும் கேள்வி கேட்காதப்பா, அவர் தெரியாமல் கஷ்டப்பட்டு போகிறாரப்பா என்று சொன்னால், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக நீ இப்படிதான் உனக்கு தெரியாது பண்றதுதான். இவங்களுக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு வச்சுக்கோங்க, வேணாம் ஐயா ஸ்டாலின்ல இருந்து அதுல வர வேண்டியதா இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஓகேவா? ஸோ இவங்க இன்டென்ஷனலி ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, சிச்சுவேஷனை கொஞ்சம் இம்மீடியட்டா அசஸ் பண்ணி அமைதியா இருந்திருக்கலாம். ஏன்னா சபாநாயகரே கவுண்டர் கொடுத்துட்டாரு. ஜேசிடி பிரபாகர் என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து தமிழ் பேச்சாளர் தமிழ் எழுத்தாளர்லாம் சொல்றீங்க, பட்ஜெட்னு வருது, ஏன் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லிருக்கலாமே அப்படிங்கிறாரு சபாநாயகர். சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி கவுண்டர் கொடுத்துட்டாரு. இப்ப பதிலுக்கு இப்ப ஒருவேளை இப்ப அமைச்சர் மரிய வில்சன் எந்திரிச்சு பதில் சொல்றதா இருந்தா கூட அவர் பதிலுக்கு டிஎம்கே கலாச்சிட்டு போயிருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுடைய ஏதாச்சும் ஒரு பேச்சு எடுத்தோ, 4 பழமொழி எக்ஸாம்பிளா சொல்லியோ, இல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 40 நிமிஷம் பேசினாரு, அதை வச்சே கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எத்தனை வளரல்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுனதுல எவ்வளவு என்ன பேசுறாருன்னு புரியல பல இடங்கள்ல. அது அவருக்கே புரிஞ்சிருக்காது. சிஎம் ஜாலியா உட்காந்து சிரிச்சுங்கிறாரு, சாமித்துறை அமைச்சர் அப்படின்னு. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இவர் பாட்டுக்கு மாண்புமிகு சாமித்துறை அமைச்சர் அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். 75 வருஷம் அரசியல் பயங்கரமையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா அந்த தன்னிலை தவறி அந்த இடத்துல அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பண்ணது நல்ல செயலா, சரியான செயல் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது, திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டாக வைக்கிறது ஒரு மொழி சம்மந்தப்பட்ட விஷயம். ஆங்கிலம் உங்கள் வாயிலிருந்து அதிகமாக வருது, தமிழ் உங்கள் வாயிலிருந்து வரல, அது நீங்கள் கற்றுக்கங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கற்றுக்குன்னு சொல்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல நீ மதத்தை உள்ளே கொண்டு வர அப்படின்னா, நான் ஒரு பான் கிறிஸ்டியனா இருந்துருப்போ. ஏன் இங்கிலாந்து பான் கிறிஸ்டியனா? பான் கிறிஸ்டியன் ஓகே. அமெரிக்கன் பான் கிறிஸ்டியனா இல்லை இங்கிலாந்து பான் கிறிஸ்டியனா? தமிழ்நாடு பான் கிறிஸ்டியன் தானே. அன்பு, அமைதி, இரக்கம் இதெல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் பைபிளை படிக்கிறவன். பிரச்சனை என்ன தெரியுமாடா, இவர் இன்டென்ஷனலா சொன்னாரோ அன்இன்டென்ஷனலா சொன்னாரோ, பிபி ஏறிடுச்சு, ஏத்தி விட்டாங்க. அந்த பிபியில் இவர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் வந்து தக் லைஃப் ரிப்ளை கொடுக்குறேன்ற பேர்ல இங்க தமிழ் படிக்கிறேன்னு சொன்ன பாதி பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா நான் பைபிளை படிக்கிறேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, தப்பான பாலுக்கு தப்பான ஷாட்டை பிளே பண்ணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எனக்கு தப்பான ஷாட் பிளே பண்ணாருன்றதோட சரி கூட அது வேணாம். என்னன்னா, ஒரு மொழியை பத்தி பேசக்கூடிய இடத்துல நீ மதத்தை கொண்டு வந்தது மத தப்பு. 2வது, உன்னுடைய மதம் தான் சிறந்தது அப்படின்ட்டு உனக்கு மனசுல இருக்கலாம். ஆனா அதை நீ வெளியில சொல்றது, அதுவும் சட்டமன்றத்துல சொல்றதுன்றது அரகன்ஸோட உச்சம் நான் பாக்குறேன். நான் இது கடுமையா கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பா ஈவன் இப்ப நம்மளும் கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தவங்க தான். கிறிஸ்டியானிட்டியை எந்த வகையிலும் இது பெருமைப்படுத்துற மாதிரி இல்லை, அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆமா, பைபிள் நான் பைபிள் படிக்கிறவன் சொல்றாருல்ல, பைபிள் ஆச்சும் ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா ஐயா? பைபிள் தெளிவா சொல்லுது, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. அதாவது என் பேரை தேவையெல்லாம் பயன்படுத்தாத. எங்க 10 கட்டளைகள்ல ஒண்ணு, பைபிள் கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒண்ணு. பைபிள்ல இருக்கிற 10 கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை, என் பேரை அன்னெசரியா பயன்படுத்தாத, யூஸ் பண்ணாத, அன்னெசரியான சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணாத. இது அன்னெசரியான சிச்சுவேஷன் கூட இல்ல, இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன். இது தவிர்க்க வேண்டிய சென்சிட்டிவான சிச்சுவேஷன். ஆமா, இங்க தமிழ்னு வரும்போது நீங்க வந்து பதிலுக்கு டிஎம்கே என்ன வேணா கலாச்சிட்டு போங்க, மதத்தை ஏன் கொண்டு வரீங்க? திமுக தமிழ்ல திமுக அமைச்சர்களோ திமுக எம்எல்ஏக்களோ தமிழ்ல செய்யற பிழைகளை நீங்க சுட்டி காட்டி பேசியிருந்தா கரெக்ட், ஓகேவா? இல்லையா, விட்டு அதுக்குன்னு டீல் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா செம டைமிங்னா இவரு ராஜ்மோகன்லாம் எந்திரிச்சு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி அவர்கள் என்ன சங்கத்தமிழ்ல பேசிட்டு இருக்காரு,
அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு தமிழ் இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கா போகணும்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை காம் டவுன் பண்றாரு. நல்லா பண்ணாரு. ஸ்லாங் முத கொண்டு ஒரு ஒரு ஏரியா ஸ்லாங் முத கொண்டு வச்சு அவரு பேசினாரு. கரெக்டா பண்ணாரு அவரு. சிச்சுவேஷனை ஜேசிடி பிரபாகர் இவரு நம்ம சபாநாயகர் புரிஞ்சுக்கிட்டு தான் அலர்ட் பண்றாரு. லைட் ஹார்ட்டடா எடுத்துக்காங்க, இதை பேச வேணாம், விட்டுருங்கன்னு சொல்லி. அதனாலதான் வந்து அவருக்கு தெரியுது எதை நோக்கி இது போகுது அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு தான் அவர் சொல்றாரு, விட்டுருங்க இது இந்த மேட்டரை விட்டுருங்கன்ட்டு. ஆனா எந்திரிச்சு கொட்டியாச்சு. கொட்டினதுடைய விளைவு என்ன தெரியுமா? வெளியே வந்து அந்த வீடியோ நேத்து அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பயங்கரமா பெருசா அந்த இஷ்யூ பெருசாக ஆரம்பிச்சு, பீக்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இதுல சீமான் அவர்கள் சொன்ன ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. மூலன்ட்டு ஒரு உறுப்பு இருக்கிறவன் செய்யக்கூடிய செயலா அப்படின்ட்டு சில விஷயம் சொல்ல, பள்ளிக்கரணையில குப்பை கொட்டுறவன் சொல்லுவாரு. புரியுது. பார்த்தா நம்ம பயந்துகிட்டே இருந்தோட அடுத்து இதுதான் நடக்க போதோ, பிஜேபி இந்த மேட்டரை எடுப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். எடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிக்கையை பத்தின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தமிழை கொண்டு வர்றாரு. என் தமிழ் மொழியின் ஆளுமையுடன் ஒரு மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரிதானா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனது மதம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை எத்தனை தமிழ் படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது என நீங்கள் கூறுவது தமிழின் மீதான தாக்குதலே. உண்மைடா, நீ பிஜேபின்றதை விட்டுரு, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? உண்மைதான். டிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னா, தெளிவா இவங்க லாங் டேர்முக்கு டிஎம்கே வந்து டிவிகே வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னா, பிஜேபியை உள்ள கொண்டு வரதுக்கான செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க, இவங்க பிஜேபி பேசுற மாதிரியான ஒரு வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி தராங்க, பிஜேபி கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைடு ஆளுகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இப்ப கொஞ்சம் ஒண்ணு மண்ணா தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கிறாங்க. இந்த மேட்டர் நடந்த உடனே கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி போன போட்டு, பங்காளி சூப்பர் மேட்டர் ஒன்று கிடைச்சிருக்குது, இதை டைரக்டா நான் பேச முடியாது, நீ எடுத்துக்க, இது உன் டிபார்ட்மெண்ட், நீ எடுத்து நீ இப்படிக்கா வா, உன்னுடைய துறை அது, நீ இப்படிக்கா வா, நான் என்ன பண்றேன் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் பண்றதுக்கு வேலையை இவங்களே பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு நான் அப்படிக்கா வரேன். அதாவது இதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் பண்ண வேலையை அவங்க வந்து ஏத்தியசம் அப்படிங்கிற பேர்ல பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பேர்ல முத்திர குத்தி விடு, அவ்வளவுதான். அது தமிழ், அந்த இடத்துல வந்து தமிழ் வெர்சஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போனது எவ்வளவு பெரிய பைத்திகார்த்தம். பிழை அது. அதான் சொல்றேன்ல, மூளை இருக்கிற ஒருத்தன் செய்யக்கூடிய செயல். அதான் சொல்றேன்டா, ட்ரிகர் ஆயிட்டீங்க அப்படின்னா, தன்னிலையை இழந்து சமநிலை இழந்தீங்கன்னா இப்படித்தான் வந்து எதையாச்சும் வந்து கொட்டுவீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்க அந்த மாதிரியான ஆர்குமெண்ட் வர டைம்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்டியன் ஓகே, அதுக்காக நீ தமிழை விட்டு கொடுத்துட்டு தமிழை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் கிறிஸ்டியனா காட்டிக்கணும்னு நினைக்கிறது வந்து வாட் கைண்ட் ஆஃப் அந்த இடத்துல ஏன்டா பைபிள், எதுக்கு பைபிள், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற நானு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி இவர் சொல்ல ட்ரை பண்ணது அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் என் மதம் போதிச்சிருக்கிறதுனால நான் சும்மா விடுறேன் இல்லைன்னு வச்சுக்க, அந்த டோன்ல தான் இவர் சொல்ல வந்து. இல்லைன்னா அந்த கட்டையை வச்சுக்கிட்டு சுத்தாரு அவங்க வீட்டுல அந்த மாதிரி. சரி விடு, ஆனாடா ஆளுக்குச்சுடா கம்முடுறா, சரியா? அந்த போட்டோவை எடுத்து போட்டுருந்தாங்கடா. நம்ம போடலப்பா, சவுக்கு சங்கர் போட்டிருந்தாரு. சவுக்கு சங்கர் வந்து இதுதான் அந்த அன்பு, கருணை, இரக்கமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு இல்ல, அதை போட்டு சீண்டி பாக்குறாரு சவுக்கு சங்கர். சரி விடு, அது அப்புறமா பேசலாம். சவுக்கு சங்கர் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல இவர் ட்ரிகர் ஆனதுக்கு பின்னாடி ஜஸ்ட் அந்த ஒரு எம்எல்ஏவுடைய பேச்சு மட்டும் இல்லை. இவர் ட்ரிகர் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இவர் முதல்ல வெள்ளை அறிக்கை வந்து வாசிச்சார் இல்லையா, அப்ப நிறைய பிழை, அதாவது புரியல, உண்மையா சொல்லணும்னா தமிழ்ல புரியல, தமிழ்ல அவர் படிக்கிறதுக்கே இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமா அப்படின்னு பேசினாங்க. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ட்ரோல் ஆச்சு. அது கண்டிப்பா அவருக்கு போயிருக்கும், அது அவரை பாதிச்சிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, பெட்டரா ட்ரை பண்ணாரு. பட் இதுலயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அடுத்து இதுவும் பயங்கரமான ட்ரோல் ஆகுது இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலயுமே. அதுல இப்ப ஜூனியர் விகடன்ல கூட போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, அவரு வேற கோட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த யூடியூபர் வேற யாரும் இல்ல, சாட்டை துறைமுருகன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் அதை எடுத்து ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே ஆல்ரெடி அவருக்குள்ள வந்து ஒரு பாதிப்பா இருந்துட்டு இருந்திருக்கு. உனக்கு தெரியுது இல்ல, இப்ப நம்ம பேசினா ட்ரோல் ஆகுதுன்னு தெரியுது இல்ல. எனக்கு பைபிள்லயே ஒரு வசனத்தை தான் சொல்றேன் நானும் கூட. சம்டைம்ஸ் fools are considered to be wise when they don't speak அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. ஸோ
நம்ம இந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கோம் போது பேச்ச குறை, பேச தெரிஞ்சவங்க பேசட்டும், பேசி ட்ரோல் ஆகி ட்ரிகர் ஆகி திருப்பி அது வேற மாதிரி பேசி எதுக்கு அதிகபட்சம் சட்டமன்றத்துல என்ன பண்ணிட முடியும்? கத்த தானே முடியும். ஏன்னா ஏறி போய் அடிக்கவே முடியும், இல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன். ஆமா இல்லையா? ஸோ இப்ப பாரு, இப்ப தமிழிசை அவர்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. பண்ணுவாங்கடா, அது கூட பண்ணலன்னா அப்புறம் பிஜேபின்ற ஒரு கட்சி என்னத்துக்கு இருக்குது? பாத்தீங்கன்னா இவரு நயினார்ல இன்னொன்னு சொல்றோம் பாரு, மரிய வில்சன் மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்கணும் தான். பகிரங்கமாக தமிழ் சமூகத்திடம் மரிய வில்சன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எடுத்துட்டு போறாங்க. நாராயணன் திருப்பதி, அதாவது நிதியமைச்சர் கோவப்படக்கூடாது என்று சபாநாயகர் சொல்லும் அளவுக்கு சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது திருக்குறள்ல இல்லாததா நம்ம பைபிள்ல சொல்லி இருக்குது. நான் பிறப்பால் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவ மதம் அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தை மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தவர்களுக்கும் தெரியாது என்கிறார். கிறிஸ்தவத்தை பெருமைப்படுத்துகிறேன் என்று தமிழை இழிவுபடுத்துவது சரியா? திருக்குறளில் 8வது அதிகாரம் அன்புடைமையாகும். அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என குறள் இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. அப்படி தமிழ் எவ்வளவோ சொல்லி இருக்குது. அன்புல இருந்து அறத்துல இருந்து. அவங்க என்னடா சொல்றது, நமக்கு தெரியாதாடா? நான் என்ன சொல்றேன், எடுத்துக்கிட்டாங்க பத்தியா? இதைத்தானே எல்லாரும் எச்சரிச்சாங்க. அதே பாரு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் காலையில் தமிழை உயர்த்தி தமிழ் தாய்க்காக தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். மாலையில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரே தமிழுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவும், அன்பை அவர் சார்ந்துள்ள மதம் மட்டும்தான் போதிக்கிறது என்பது போலவும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வாட் கைண்ட் ஆஃப் ஹிப்போக்ரஸின்னு தான் கேட்பாங்க. புரியுது இல்லையா? அந்த அரசியல் பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. ஆமா, இப்ப அப்படியே கையில எடுக்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்குது. சிஎம் கிறிஸ்டியன், ஐயோ ஆதவர்ஜுனா கிறிஸ்டியன் லாபி மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா கிறிஸ்டியன், ஜானாரை சாமி கிறிஸ்டியன், இன்னும் யாராரு ஜேசிடி கிறிஸ்டியன், மரிய வில்சன் கிறிஸ்டியன், மரிய வில்சன் கிறிஸ்டியன். இப்படி உங்க மேல ஒரு பிம்பம் ஆல்ரெடி பார்க்கப்படுது. ஆனாலும் இத்தனை நாள் சைலண்டா இருந்தாங்க அவங்க. இதை வச்சு பெருசா அரசியல் பண்ணல. ஏன்னா தமிழ்நாடு அக்செப்டட் தட். அதே மாதிரி தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு டாலரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த துவேஷங்கள்லாம் பார்க்காத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனால பிஜேபியால அரசியல் பண்ண முடியல. ஆனா அப்ப அமைதியா இருந்தவங்களுக்கு எடுத்து தூக்கி அள்ளி கொடுக்குறிய நீ, இது என்ன வகையான இது புத்திசாலித்தன்மை இது? அதுதான். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனம் ஆகக்கூடிய, நேஷனல் மீடியா அளவுல இஷ்யூ ஆகக்கூடிய பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள், தவறுகள் நடந்திருந்தாலுமே கூட இதுல வன்னியரசு கிரிப்டோ நேரம் பரவிட்டு இருக்குது. சரி உண்டு, அது பேசு முன்றா. சரியா? சரி சொல்லு. வன்னியரசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. காக்கா பிடிங்க தப்பு இல்ல, நேத்து பேசுறாரா, அதாவது வள வளன்னு பேசிட்டு இருக்கிறாரு, போதுங்க பேசுனது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. உடனே மேதகு பிரபாகரனே இப்படி சொல்லலாமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம்! இதெல்லாம் சாஃப்டாலாம் கண்டிச்சுட்டு போக வேண்டிய விஷயம் கிடையாது. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன், ஆமா, அவரை சபாநாயகரை புகழணும், குளிர்விக்கணும்ன்றதுக்காக உங்க மைண்ட் உடனே என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன வேணா பேசுவீங்களா? அது பார்க்க ஆக்வார்டா இருந்துச்சு. அந்த ஒரு ஆக்வார்ட் இல்லடா, என் தெய்வமே, என் கடவுளே, அந்த மாதிரி இருக்குது. நறுக்குன்னு வச்சாரு சபாநாயகர். ஆமா, எங்க எதை பேசணுமோ அங்க அதை பேசுங்கன்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கட் பண்ணி விட்டா. இன்னொன்னு, நான் சபாநாயகர் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு மனநிலைய, ஒரு உளவியல் நான் பாக்குறேன். யாரோடடா என்ன கம்பேர் பண்ணிருக்கிற? ஐ நோ மை லிமிட், ஐ நோ ஹூ ஐ எம், ஐ நோ ஹூ ஹீ இஸ் ஆல்சோ. தேவையில்லாத கொண்டு வந்து இங்க இருக்காது அப்படின்றது சபாநாயகர் உணர்த்திட்டாரு. அதான். அப்போ நீ சொன்ன மாதிரி முதல்வர்ல ஆரம்பிச்சு ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, நம்முடைய நிதித்துறை அமைச்சர், இன்னும் இந்த கிறிஸ்டியன் லாபி, இந்த சர்ச்சஸ் தான் இந்த கவர்மெண்ட் நடத்துறாங்க. வேட்டிகன்ல இருந்து இவங்களுக்கு வருது, வேட்டிகன்ல இருந்து இவங்களுக்கு டைரக்ஷன் வருது அப்படின்லாம் ஒரு அப்படியே இப்பதான் அப்படியே லைட்டா புகஞ்சிட்டு இருக்குது. நீங்க ஏன் அதை இன்னும் பெருசா ஒரு அரசியல் பண்றதுக்கான ஒரு களமா மாத்துறீங்க? என்ன கேட்டா மன்னிப்பு கேட்டுறணும்ன்ற, நான் கேட்டுறணும், கேட்டு ஆகணும். ஒரு அமைச்சர்ங்கிற முறையில, அதுவும் சட்டப்பேரவையில் உன்னுடைய வார்த்தை பதிவாயிருக்குதுன்ற முறையில, உங்களுடைய அறியாமையினாலேயோ அல்லது உங்களுடைய முட்டாள்தனத்தினாலேயோ நீங்க ட்ரிகர் ஆகி நீங்க பேசுனது தப்பு தான். அது மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். தமிழை நீ கிறிஸ்டியானிட்டியை பெருமைப்படுத்துறது, அது நீ வீட்டுல பண்ணிக்க. பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லாம நீ எதோட நீ கம்பேர் பண்ற, தமிழை கம்பேர் பண்ற நீ புத்தி. அதாவதுடா, இதே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த
எத்தனையோ பேர் தமிழ் ஆர்வலர்களாக, தமிழ் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா புலமை பெற்றவர்களாக, தமிழை படித்து இப்ப சாலமன் பாப்பையா எடுத்துக்கோ, நிறைய இருக்காங்க. மாசோ விக்டர்ரா ஆய்வாளர்ரா, மாசோ விக்டர் ஐயா இருக்காருல்ல, அவர்லாம் தமிழ் ஆய்வாளர். ஆமா, அவர் எத்தனை புத்தகங்கள் இருக்கு. சரி, தமிழர்களை கூட விடு, வெள்ளக்காரன் வீரமாமுனிவர் வந்து தமிழ் ஜோசப் பெஸ்கி தமிழ் மேல பற்று கொண்டு தமிழுக்காக ஒரு புக் எழுதி வச்சுட்டு போனார். ஓகே, அவர் மதத்துக்காகவே எழுதுனா இருக்கட்டும், ஆனாலும் கூட அந்த தமிழ் மீது கொண்ட பற்று அதுல இருக்குது. அப்படின்னும் போது நீ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இது ஒஸ்ட் பிஹேவியர், இது மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், கேட்கலன்னா தப்பு. கெட்ட பேர்ரா டிவிகே கவர்மெண்ட், கெட்ட பேர். அண்ட் தமிழ்நாட்டுல பாஜக அரசியல் செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு இன்னொன்னு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும். இந்த கந்தசஷ்டி கவசம்ன்றது ஒரு யூடியூபர், கருப்பர் கூட்டம்னு ஒரு யூடியூபர் பண்ண ஒரு அல்பத்தனமான வேலை. அது அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துச்சு. நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களாகட்டும், அல்லது வந்து இந்துக்கள் அல்லாதவர்களாகட்டும், உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த மோகன் சி லாசரஸ் சாத்தானுடைய கூடாரங்கள் ஏதோ ஒன்று பேசி அரசியல் ஆச்சு. தயவு செஞ்சு அந்த அசிங்கத்தை பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். அதை பண்ணாதீங்க. இது நல்ல ஸ்டேட்டு, இது இப்படியே விடுங்க. இதுதான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க நான் சொல்றேன். அதாவது சாதாரண இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை சங்கிகளாக மாற்றாதீர்கள். உண்மை அதுதான். இதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அதனால பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் நீ பார்த்தீங்கன்னா 2024, 21 இதோட கம்பேர் பண்ணினா 26ல் 1.5% என்னமோ இந்த தடவை அவங்க அறிஞ்சிருச்சு மரணட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஜேபியை ஃபாலோ பண்ண, பிஜேபியை நேசிச்சவங்க கூட நிறைய பேர் விஜய் அவர்கள், அவர் கிறிஸ்தவர் என்று தெரிந்தும், அவர் ஜோசப் விஜய் என்று தெரிந்தும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணுவீங்க? புரியுது இல்லையா? ஆக்சுவலா நீங்க பண்ற வேலை உங்களுக்கு மட்டும் லாஸ் இல்லப்பா, சிஎம் டைரக்டா அவர் அட்டாக் பண்ணும், கட்சிக்கும் லாஸ். அதனால வந்து தமிழ்நாட்டுடைய ஹெல்த்துக்கும் அது லாஸ். ஆமா. ஸோ இப்பயே முடிச்சு விட்ருங்க இந்த விஷயத்தை அப்படின்ட்டு தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய இருக்குது பேசணும்னா, நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். முதல்ல இது நம்ம பதிவு பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா ஒரு கிறிஸ்டியனா பதிவு பண்ணணும்னு நான் நினைச்சேன். நான் தமிழ்ங்கிறது அது நம்முடைய உயிர் மூச்சு மாதிரி, எதை எப்படி வச்சு பார்க்கணுன்ற சென்ஸ் இருக்கணும். அது இல்லாம சும்மா கிறுக்குத்தனமா பேசக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கருத்து. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். நன்றிகள்.